இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 21, 2023, 21/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 10:09 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி காலை 9:39 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த அமிர்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னிராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் புதன் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இன்று இரவு 10:09 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இரவு 10:09 முதல் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி, இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு அனாவசியமான எண்ண சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனா விரயம் ஏற்படுகின்ற நாள். இன்னைக்கு எதையாவது நினைச்சு கவலைப்படுவீங்க, எதையாவது நினைச்சு சிந்தனை பண்ணிட்டு அதனால உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவங்களையும் கொஞ்சம் சங்கடப்படுத்துகிற மாதிரி புலம்பி தள்ளுவீங்க. இன்று வேண்டாத விஷயங்களை பேசுவதோ வேண்டாத விஷயங்களை நினைப்பதோ உங்களுக்கு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரா மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் உங்களுடைய தவறான செயல்பாடுகள் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இன்னைக்கு புதிய முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனால் காரிய விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரம் அல்லது பண விரயம் ஏற்படுகின்ற மனச்சஞ்சலம் நிறைந்த நாள். இரவு 10 மணிக்கு மேலே ராசிக்குள்ள சந்திரன் வர்றதுனால மனோபலம், அதாவது இத்தனை நாள் வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணின தப்புக்கு பிராயச்சித்த யோசனைகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. மாலைக்கு பிறகு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது காரிய வெற்றிக்காக மனச்சிந்தனை ஏற்படும். நீங்கள் இந்த விஷயம் பண்ணலாமா அந்த விஷயம் பண்ணலாமான்ட்டு ஒரு விஷயத்தை ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அஜெண்டாவில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறீங்கன்னா அனாவசியமான பொருட்களை வாங்குவீர்கள். நீங்கள் போனதே முக்கியமான ஒரு பொருள் வாங்குறதுக்கு, ஆனால் அதை தவிர மற்ற விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராத்திரி 9 மணிக்கு மேலே புலம்புவீங்க. அதனால சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் செய்வீர்கள். ஆனால் இது எல்லாமே செலவாக இருக்குமே தவிர அதனால ஏதாவது லாபம் இருக்குமான்னு கேட்டால் எதுவும் இருக்காது. மாலைக்கு பிறகு உங்களுக்குள்ள வேண்டாத சில விஷயங்களை நினைத்து கொண்டு மன வருத்தம் அடையறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக உங்கள் தந்தை விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தாயார் இந்த விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு தான் செலவு ஜாஸ்தி ஆகும், ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். உங்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சிலர் தங்களுடைய வியாபாரத்துக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்திட்டுனா அந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இன்னைக்கு போடக்கூடிய முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்தில் திரும்பி வருவதற்கு உண்டான முதலீடுகளாக இருக்கும். அதனால் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்று உங்களுக்கு அனுகூல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ரிஷப ராசி, இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் உங்களுடைய வார்த்தைகளால் வியாபாரம் அடையறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். இதன் மூலமாக உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் உங்களை ஆழ்த்துவார்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள். அதாவது நீங்கள் தான் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரணும், நீங்கள் தான் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள் பாசம் இல்லாமல், நட்பு இல்லாமல், உறவு இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த உறவினர்கள் மூலமாக உங்களுடைய சகோதர சகோதரிகளை பேச்சுவார்த்தையின் மூலமாக சமாதானப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உங்களுக்கு தொழில் மூலமாக வருமானம் ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கும் தாயாருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சாந்தமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராத்திரி 10 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கவலைப்பட்டீங்கன்னா மறுபடியும் உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை இன்று உங்களுக்கு காரிய விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தின் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய கௌரவத்தை இழப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிடாதீங்க. யாருக்கிட்டையும் மீன் வம்புக்கு போகாதீங்க. உங்களுடைய கௌரவம் அல்லது உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள், செலவுகள் அதிகரிக்கும் நாள். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கிறத அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. பிரச்சனை நீங்களாக வரவழைச்சிக்காதீங்க. மிதுன ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்று நாள் முழுவதும் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக கடின உழைப்புக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறதுனால உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த இடமாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு டேபிளாக மாற்றுவாங்க. நீங்கள் இந்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். லாபங்கள் பெருகும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் பண வரவு அதிகரிக்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று தந்தையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்பட்டு வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் எந்த வேலை வேணால் பண்ணுங்கள், என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். லாபங்கள் பெருகும். லாபம் பெருகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு வியாபார வளர்ச்சியின் மூலமாக புதிய பதவிகள் தேடி வருவதற்குண்டான யோகமும் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும். அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க. அந்த கஷ்டத்துக்கு உண்டான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்று நாள் முழுவதும் பகல் முழுவதும் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால
பாக்கியஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையுடன் சேர்ந்து கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் இன்டர்ஃபரன்ஸில், தந்தையுடைய இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் ஒரு பெரிய மனிதரை சந்தித்து அதன் மூலமாக உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்காக மருத்துவ உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு முதலீடுகள் உங்கள் தந்தையிடம் கிடைக்கும் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் அடுத்தவங்க கிட்ட நீங்கள் உதவி கேட்கும்போது அந்த உதவி நிராகரிக்கப்பட மாட்டாது. அது உங்களுக்கு மனோதிடத்தையும் ஒரு புத்துணர்ச்சியையும் தரும். புது தெம்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பாகியஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் விட்டாலும் உங்களுடைய எதிரிகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுவே உங்களுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களை பற்றி உங்கள் அப்பா நல்லபடியாக புரிஞ்சுப்பார். ஆகா, நம்ம பையன் இப்படிப்பட்ட நல்லவனா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெரிய கருத்து மோதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கருத்து மோதலுக்கு காரணமே அவங்க கேட்குற விஷயத்த உங்களால் பண்ணி கொடுக்க முடியலங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். அதனால் இன்னைக்கு வாக்குவாதம் செய்வார்கள். முடிந்தவரை பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்கக்கிட்ட நீங்களும் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா குடும்பத்தில் ரசாபாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரிதுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வீட்டு பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கோங்க. கடன் பிரச்சனையை முதல்ல பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று இரவுக்கு மேலே சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது ராத்திரி 10 மணிக்கு மேலே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். இரவுக்கு மேல் நல்ல செய்திகள் வரும். சிம்ம ராசி, இன்று ராத்திரி 10 மணி 9 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பதட்டமான சூழ்நிலையில் முடிவெடுத்துடாதீங்க. அதே சமயம் வேண்டாத விஷயத்துக்கு வாக்குவாதம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது. சார், நான் ஆஃபீஸ் போனோம், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஆஃபீஸ்க்கு போனால் தான் என் ஸ்டாஃபெல்லாம் வேலை பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் முன்கோபத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக 1000 அம்புகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பூகம்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதற்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தயாராக இருக்காங்க. நேர் வழியில் புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நியாயமாக பேசுகிறீங்க, அறிவார்த்தமாக பேசுகிறீங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய அபிப்பிராயத்தை பகிராமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். பேசக்கூடிய வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறது. விட்டேத்தித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சில விஷயத்தை சொல்லி அதுவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறது. இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் நிம்மதியற்ற சூழ்நிலை. குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இன்று அவர்களும் பிடிவாதம் பிடித்து உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். முடிந்த வரைக்கும் இன்று கண்டும் காணாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். பெருசாக குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இருப்பினும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பொதுவாக இன்னைக்கு குடும்ப விஷயத்தை எதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். அனாவசியமான புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, எதிரில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையும் சூழ்நிலை ஏற்படும். முடிந்தவரை இன்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. மனசில் ஒன்று இருக்கிறத அதை சொல்லக்கூடிய வார்த்தைகளை தேர்வு செய்து பேசுவது அவசியமான ஒன்று. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, வியாபாரமாகட்டும், குழந்தைகளாகட்டும், சகோதர சகோதரிகள், இல்லை குடும்பத்தின் தேவைகள், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவாயிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரம்மா உங்ககிட்ட சஞ்சலப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க, சண்டையும் போடுவாங்க. இந்த செலவு தேவையா அப்படின்ட்டு. ஆனால் வேறு வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. வியாபாரிகளுக்கு இன்று அனாவசியமான செலவுகள் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்றைக்கி அரசாங்க வகையில் ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக செக் பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி நீங்களே எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ட்டு சில தவறான விஷயங்களை சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்னி ராசி இன்று நாள் முழுவதும், அதாவது ராத்திரி 10 மணி வரைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமா இருப்பீங்க. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு அத்தனையும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஸ்திர சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். தந்தை வழியில் பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி செயல்வடிவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த செயல்வடிவம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் செய்யணும், அஃபிஷியலாக சில இடத்த மாற்றணும், சில ஆளுங்களை வெளியில் அனுப்பணும், சில புதுசாக ஆளுங்களை உள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து அதன் மூலமாக உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் வெளியில் அனுப்புகிறவங்களை கூட மரியாதையை அனுப்புவீங்க. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க. ராத்திரி 10 மணி 9 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கப்புறம் ஏதாவது செய்தி வந்ததுன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். திடீர் செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ராத்திரி 10 மணிக்கு மேலே செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சிறப்பான நாள். நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆஃபீஸ் போனால் கூட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் மேல் அதிகாரிகள் கூட உங்ககிட்ட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அறிவை தொழிலாக கொண்டவர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் விஷயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அந்த வழக்கு வெற்றிக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளும் சீரிய வகையில் உங்களுக்கு சிறப்பான வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். ராத்திரி 10 மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பணம் விஷயத்தில் ஆட்டோவில் போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இன்று இரவு 10 மணிக்கு மேலே வீண் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். துலாம் ராசி
ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு இன்னைக்கு நாள் முழுவதும். அதனால உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க எடுத்த காரியத்துல முனைப்புடன் செயல்படுவீர்கள். உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத தொழில் முறையில் அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உத்தியோக பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உங்களை மீறி வேற ஒருத்தருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள தவிர உங்களுக்கும் இன்னைக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முடிவை எட்டும். அதனால உங்களுக்கு மன நிறைவு தரும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். ராத்திரிக்கு மேல கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க யாருக்காவது கடன் உதவி செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுடைய தொழில் முறையில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் சேர்க்கையானது உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பா நீங்க வேலையில இருக்கீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நாள்பட்ட கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடனை அடைச்சிட்டம்பா, இனிமேல் எனக்கு மாசமான ஒரு 10,000 ரூபாய் மிச்சமாறுது, அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை வரத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். காரியமா வீரியமான்னு பார்த்துட்டு காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நண்பர்களிடம் மரியாதை கொடுத்து பழகுவதற்கு முயற்சி பண்ணுங்க. நண்பர்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டே. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அவங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு நிம்மதியை தரும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் மூலமா உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கிட்ட இன்னைக்கு அதிக பிரசங்கித்தனமா அதிகாரமா பேசிடாதீங்க. அது உங்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் பேச வேண்டிய அனுகூலமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த சொத்து பிரச்சனை தீர்வுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்க குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண விஷயம், குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல அனுகூலமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இரவு 10 மணிக்கு மேல சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு பண வருமானம் பற்றிய நல்ல செய்திகள் வரும். வியாபார விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான செய்தி உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். மத்தியானம் வரைக்கும் பணத்துக்காக என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ராத்திரி 9 மணிக்கு மேலேயே, ஏன் ஈவன் ராத்திரி 8 மணிக்கு மேலேயே நல்ல செய்தி வர்றதுனால வீட்டுக்கு போய் தூங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விதமான வருமானமோ ஏதோ ஒரு விதத்துல வருமானம் வரும். ஒண்ணுமே இல்லையா, உங்க அண்ணன் தம்பி கிட்டேருந்து ஒரு 100 ரூபாயாவது பணம் கொடுத்துட்டு போவாங்க. இதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடல் கடந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா நீங்க குழந்தைங்க சம்பந்தமா ஏதாவது வியாபாரம் பண்ணாலோ, குழந்தைங்க சம்பந்தமா ஏதாவது தொழில் பண்ணாலோ அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக ஒரு பெரிய மனிதரை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பெரிய மனிதரை உங்களை தேடி வந்து சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபார வளர்ச்சி, குழந்தைகளால் மன நிம்மதி, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடந்த கால நண்பர்கள் அல்லது கடந்த கால தொடர்பில் இருந்த நண்பர்களின் உதவியை கொண்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதாயம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவுல சிக்கல் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த சிக்கல் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவை தரக்கூடிய வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா இன்னைக்கு அதிகப்படியான வேலை பளு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் அதை தள்ளி போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுடைய பர்சனல் தேவைகள் பூர்த்தியாகும். தனுசு ராசி, தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. 4ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடல் கடந்து வியாபாரம் பண்றவங்க, வேற்று மதத்தினருடன் வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அலைச்சலா இருக்குமே தவிர கெடுதலை தராது. ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை. வீடு தொடர்பான விஷயத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொந்தமா வீடு வாங்கிட்டு போவாங்க. சிலருக்கு வாடகை வீட்டிலேயே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு, அதாவது இப்ப இருக்கிறது ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் வீடா இருந்ததுன்னா அடுத்தது போகக்கூடிய இடம் ஒரு பெரிய தனி வீடா இருக்கும், பெரிய ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட்டா இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்துல விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுடைய நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்ல விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல தடை ஏற்படுத்துறதுக்கு சிலர் முயற்சி செய்வாங்க. ஆனா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான முயற்சியில தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாகும். மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 8 மணிக்கு மேல 10 மணி 9 நிமிஷத்துக்கு சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கஜகேசரி யோகம். ஆனா அந்த கஜகேசரி யோகம் ராத்திரி 7 மணிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள், அக்கப்போர் பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் இது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல இன்று நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் சாயந்தரத்துக்கு மேல நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைத்து உங்களுடைய ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வியாபாரம் பண்றேன் சார் அப்படின்னா வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் இன்று மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பாட்டு பாடுறவங்களா, உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்க செய்தி வாசிப்பாளர் அல்லது பப்ளிக் ரிலேஷன்ல இருக்கிறவரா, உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் எதிர்பாலினத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்குண்டான நல்ல செய்தி சாயந்தரத்துக்கு மேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கும் விதமான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு முடிவை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது வீண் வம்பு இல்லாம, அனாவசியமா பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா விரயஸ்தானாதிபதிய செவ்வாய் சனி பார்வையில் இருக்காரு. சனிக்கு விரயஸ்தானாதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முரண்டு பிடிக்கிற வேலையினால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் அல்லது நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்ல,
உங்களை பற்றின ஒரு நல்ல செய்தியை உலகுக்கு அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அதனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய கவலைகள் மறந்தோடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனோ தைரியத்தை வளர்த்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை, அதனால உங்களுக்கு கவலைகள் இருக்காது. மனசுல இருந்த கவலைகள்லாம் போகக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அரசாங்க வகையில அல்லது உங்களுடைய வேலை நிமித்தமான மேல் அதிகாரிகள் வகையில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். புதிய அனுபவத்தை பெற்று தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைங்க உங்க பேச்சை கேட்பாங்க, வாழ்க்கை துணை உங்க பேச்சை கேட்பாங்க, உங்க வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் உங்க பேச்சை கேட்டு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மொத்தத்துல இன்று நிறைந்த மனதுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை. இருக்கிற இடத்த மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் செலவுகளை கொடுத்தாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வீடு கண்ணு வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பணத்தை இருக்கிற கஷ்டத்தோட கஷ்டமா அதையும் பண்ணிடலான்னு முயற்சி எடுத்து அதுல வெற்றியும் காண்பீர்கள். காரிய வெற்றி ஏற்படும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். லாபங்கள் பெருகும். ஆனா பெரிய மனிதர்களுடன் மோதும் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி, குடும்பஸ்தானத்துல ராகு சந்திரன் சேர்க்கை. மனசுல விதவிதமா கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த கற்பனையை உண்மையா நம்பிட்டு செயல்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த கற்பனையை உண்மையாக்குற மாதிரி சிலரிடம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா பேசுங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தை நீங்க பெருசுபடுத்தி பேசுறதுனால வேண்டாத சில விஷயங்கள், அதாவது வேண்டாத சில நபர்களின் தலையீடு குடும்பத்தில் இருக்கு. அந்த பிரச்சனையில உங்களுடைய பர்சனல் பிரச்சனையில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. இன்று பண விவகாரங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில, மேல் அதிகாரிகள் வகையில உங்களுக்கு இருந்து வந்த அனுகூலமான பலன்கள் மேலும் விருத்தியாகிறதுக்கு உண்டான நேரம் இது. மாலைக்கு பிறகு நல்ல செய்திகள் வரும். இரவுல வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற உறவினர்களின் மத்தியில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குடும்ப விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல குடும்பத்தினரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல கேட்காம இருந்தாங்களே, இன்னைக்கு நம்ம உண்மைக்கு புறம்பாக சொன்னோம் எல்லாரும் நம்புறாங்களேன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த குடும்ப நன்மைக்காக நீங்கள் சொல்லும் பொய் வார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் மாலைக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்பவோ சொன்ன பொய் உங்களுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொன்ன பொய்க்கு பிராயச்சித்தம் தேடணுமே தவிர ஒரு பொய் சொன்னதுக்கு மேலும் மேலும் பொய் சொல்றதுக்கு தூண்டக்கூடிய வகையில் இருக்கீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். நீங்க பணம் கொடுக்கணும் ஆனா கொடுக்க முடியலங்கிறதுக்காக இல்லாத ஒரு கதையை சொன்னீங்கன்னா அது வில்லங்கத்தை கொடுக்கும். ஆனா சாயந்தரத்துக்கு மேல அதே நபர் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாரு. அதனால அவர்கிட்ட பொய் பேசுறதை விட்டுட்டு உண்மையை சொல்லுங்க. உண்மை நிலவரத்தை சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இரவு 10 மணிக்கு மேல உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி எந்த நபர் உங்களுக்கு ஏமாத்திட்டு இருந்தாரோ அவரே ராத்திரி 10 மணிக்கு மேல ஒரு மெசேஜ் அனுப்புவார், இல்லை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவார். இல்லை நீங்க அவரை பார்க்க போயிருந்தீங்கன்னா நீங்க போறீங்கன்னா அவர் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நான் இத்தனை நாள் உங்களுக்கு கொடுக்காத இருந்த பணத்தை இப்போ கண்டிப்பா வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாரு. இதனால உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
குடும்பத்தில் தாயாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பதட்டம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும். ராத்திரி 9 மணிக்கு மேல 10 மணி 9 நிமிஷத்துக்கு மேலதான் சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. ஆனா ராத்திரி 9 மணிக்கு மேலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கஜகேசரி யோகம் ராத்திரி 9 மணி 10 மணிக்கு மேல ஏற்படுறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மீன ராசி ராசியில இருக்கிற சந்திரன் ராத்திரி 10 மணி 9 நிமிஷத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு வரவேண்டிய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து நல்ல செய்தி வரும். நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பண விவகாரமோ அல்லது உங்க குடும்ப விவகாரத்திலோ உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில, உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. இத்தனை நாளா நீங்க ஏமாந்துட்டு இருந்தீங்க, இல்ல நீங்க ஏமாத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப எல்லா ஏமாற்றங்களும் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 10ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற புதனுக்கு வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் அலுவல் ரீதியான முயற்சிகள்ல என்ன பதட்டம் இருந்தாலும் அந்த பதட்டம் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் இருக்குமே தவிர, பதட்டம் இருக்கும். ஆனா பதட்டத்தினால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் நிதானமாக செயல்படுங்கள். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குருவோடு சேருகின்ற பொழுது உங்களுக்கு அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளிடம் சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். நன்மைகள் அதிகரித்து பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த செலவுக்கேற்ற வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்க ஆரோக்கியத்துல குறிப்பா இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான தேவைகளை, மருத்துவ தேவைகளை இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு பண வருமானத்திற்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த முயற்சிகளில் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை மற்றும் பண பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பூமி தொடர்பான வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பில்லை. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணப்பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே இன்னைக்கு ராத்திரிக்கு மேல பண வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக மனசுல கவலையை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள்லாம் அப்படியே புஸ்வானமா மறையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. கவலைகள் விலகி வருமானம் அதிகரித்து மன நிம்மதியும் தொய்வுகளும் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மனோதிடம் அதிகரிக்கும். குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானம் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.